வந்து ஃப்ரீயா வந்து இது கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது பெரிய விஷயம் இல்லையா? சோ ப்ளீஸ். ஓகே ரைட். அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எழுவாயை குறிக்கும் பிரதிப்பெயர்களாக இருக்கும். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எழுவாயை குறிக்கும் பிரதிப்பெயர்களாக இருக்கும். ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் செயற்படு பொருளை குறிக்கும் பிரதிப்பெயர்களாக இருக்கும். பொசசிவ் adjective உரிமையை காட்டும் பெயர் அடைமொழிகளாக இருக்கும். ஓகேவா? பொசசிவ் ப்ரொனவுன் உரிமையை காட்டும் பிரதிப்பெயர்களாக இருக்கும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தானே தன்னையே என்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? ரைட். நான் சாங் வச்சிருந்தேன், சாங் போட டைம் இல்லை. இப்போ ஐ வில் ரிமூவ் த சாங். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் உபதலைப்பு போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் உபதலைப்பு போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா? நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கலாம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எப்படி வர பாக்குறது அப்படின்னு யூஸ் பண்றது. ஓகே, உங்களுக்கு தெரியணும் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னன்னு பாடமாக இருக்கணும். தெரியாதவர்கள் தயவு செய்து எழுதிக்கோங்க, குயிக்கா எழுதிக்கோங்க. ஐ நான் என்பதனுடைய பன்மை நாங்கள். யூ நீ என்பதனுடைய பன்மை நீ யூவே தான் நீங்கள் இல்லையா? ஓகேவா? அவன் அவள் அது அவர்களுடைய பன்மை தே. ஓகேவா? இது தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த பாடங்கள் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, எழுதிக்கோங்க. சரியாக எழுதிக்கோங்க. அர்த்தமெல்லாம் இருக்கு, சரியா எழுதிக்கோங்க. ஓகே, நான் என்பதன் பன்மை நாங்கள், நீ என்பதன் பன்மை நீங்கள், பட் யூ ஆகவே இருக்கிறது. ஹி ஷி இட் அவற்றின் பன்மை தே. அவர்களாகவும் இருக்கலாம், அவையாகவும் இருக்கலாம். அவர்களாகவும் இருக்கலாம், அவையாகவும் இருக்கலாம். இப்ப இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதுதான் முக்கியம். இது எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிஒன் நோஸ் திஸ் இல்லையா? எல்லோருக்கும் இது தெரியும். பட் இதை எங்க யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் என்பது தான் முக்கியமான விஷயம். அதைத்தான் அடுத்து படிக்க போறோம். ஓகேவா? எழுதிக்கோங்க. நீங்க எழுது வரையும் தான் நான் வெயிட் பண்றேன். ஓகே, ரொம்ப சின்ன விஷயம் தான், பட் எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். போக 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 இது தெரியாமல் போகவே கூடாது. ஓகே,
ரைட். இப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஐ என்பதன் பன்மை வி நாங்கள், யூ என்பதன் பன்மை யூ நீங்கள், ஹி ஷி இட் என்பதன் பன்மை தே அவர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே தானே? ரைட். அடுத்த ஸ்டெப் போய் தான் முக்கியமான ஸ்டெப்பா இருக்கும். சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இப்ப என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் இன்னொருத்தர காட்டுற சரியா எழுதி கொண்டீங்களான்னு பாருங்க. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷிட் என்பவை தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்ப இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி என்பதை தான் நம்ம சரியா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம சரியா புரிஞ்சிருக்கோம். நம்ம என்ன படிச்சும் வேலை, எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தும் வேலை, இது எங்க எப்ப எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? கிளியரா? அப்ப நம்ம அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே தானே? ரைட், பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எழுவாய்க்காக பயன்படுத்தப்படும் பிரதிப்பெயர். உங்களுக்கு தெரியும், எழுவாய்க்காக யூஸ் பண்ற ஒரு பிரதிப்பெயர். சோ எழுவாய்க்காக யூஸ் பண்ற ஒரு பிரதிப்பெயராக இருந்தால் அது எங்கு எங்கு யூஸ் பண்ணலாம்? இப்ப இந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இதே மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கொண்டா சார். வாக்கியம் ஒன்று இருக்கு. ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் ப்ரொனவுனை வாக்கியத்தில் முன்னால் யூஸ் பண்ணலாம். நல்லா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓ லெவல் செய்யறவங்க ஸ்பெஷலி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஓ லெவல் செய்யறவங்க கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒன்றை வாக்கியத்தில் முன்னால் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே போல சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒன்றை கேள்விகளின் போது மட்டும் போது நடுவில் யூஸ் பண்ணலாம். அதே போல் கேள்விகளின் போது மட்டும் இறுதியில் யூஸ் பண்ணலாம். சரியா நீங்க எழுதி வச்சுக்கணும். இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஒன்றை வாக்கியத்தின் முன்னால் பொதுவாக பயன்படுத்தப்படும். கேள்விகளின் போது மட்டும் நடுவில் அல்லது இறுதியில் பயன்படுத்தப்படும். சரியா? இதை சரியா எழுதி வச்சுக்கோங்க. கேள்விகளின் போது மட்டும் நடுவில் அல்லது இறுதியில் பயன்படுத்தப்படும். சரியா எழுதி வச்சுக்கோங்க. எழுதின படம் மாதிரி இதை கோடு போட்டு வச்சுக்கொண்டா கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சொல்றது விளங்குதா? கோடு போட்டு வச்சுக்கொண்டா கூட பரவாயில்ல. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒரு வாக்கியத்தில் முன்னால் பயன்படுத்தப்படும். பொதுவாக கேள்விகளின் போது அது நடுவில் அல்லது இறுதியில் பயன்படுத்தப்படலாம். கேள்விகளின் போது அது நடுவில் அல்லது இறுதியில் பயன்படுத்தப்படலாம். ஓகேவா? இதை சரியா விளங்கிக்கோங்க. இது விளங்கலைன்னா உங்களுக்கு என்ன படிச்சும் வேலை எல்லாம் போயிடும். ஓகேவா? Ajay sir, you are the co-host now. If something happens, please contact me. Okay, was? Ajay sir கேக்குதுன்னு நினைக்கிறேன். Okay, right. Subject pronoun. எழுவாய்க்காக பயன்படுத்தப்படும் பிரதிப்பெயர்கள். அப்போ அது எங்க யூஸ் பண்ணலாம்? அது எங்க யூஸ் பண்ணலாம்? வாக்கியத்தில் முன்னால் யூஸ் பண்ணலாம். பொதுவாக வாக்கியத்தில் முன்னால் யூஸ் பண்ணலாம். பட் கேள்விகளின் போது அது வாக்கியத்தில் நடுவில் அல்லது இறுதியில் பயன்படுத்தலாம். எழுதி கொண்டீங்களா? சரியா? பார்ப்போம். அதற்கான உதாரணத்தையும் பாருங்க. எப்படின்னு முன்னால் யூஸ் பண்ணலாம், நடுவில் யூஸ் பண்ணலாம், இறுதியில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான உதாரணம். we are ready. பாருங்க, வி ரெட் கலர்ல இருக்குல்ல, அதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இல்லையா? we are ready ரெட் கலர்ல இருக்கு தானே, அதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா?
அடுத்து பாருங்க நடுவில் ஆவி ரெடி ஆவி ரெடி ஆவி ரெடி we are ready aren't we are ready aren't we ஓகேவா இப்போ இதுல பாருங்க கடைசியில் இருக்கு இறுதியில் இருக்குது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பத்தி பிறகு பார்க்கலாம் இது என்ன we are ready aren't we அப்படின்னா என்ன என்பதை பற்றி பிறகு கற்கலாம் அது இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை பட் தெரிஞ்சு கொள்ளுங்க சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்பவை வாக்கியத்தில் பொதுவாக முன்னால் பயன்படுத்தப்படும் ஆனால் கேள்விகளின் போது நடுவில் அல்லது இறுதியில் பயன்படுத்தப்படும் ஓகேவா ஓகேவா we are ready aren't we ஓகே நிறைய பேருக்கு வர முடியல அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க பட் ஐ எம் சாரி நான் என்ன செய்ய என்னால ஒன்றும் செய்ய முடியாது 500 பேர் இல்லையா பாப்போம் டவுட் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டு பார்ப்போம் ஆத்திஃபா any doubt ஆத்திஃபா அஹமத் ஆத்திஃபா you can switch on your mic and answer me ஆத்திஃபா any doubt No doubt, sir. Okay Muthukishan or Muthukishan maybe any doubt quick Matushkan sorry Matushkan நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் Matushkan sir இந்த pronunciation ல இறுதியில் வரும்ன்றதுல we are ready aren't we and எப்படி சார் மீனிங் வரும் இல்ல we are ready aren't we என்றால் நாங்க ரெடி தானே அப்படிங்கிறது நாங்க ரெடி தானே அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் ஓகேவா அது வேற ஒரு பாடமா நம்ம பிறகு படிக்கலாம் ஓகேவா லேட்டர் we will learn அது என்ன அர்த்தம் அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா ஓகே ஓகே எழுதிக்கோங்க சரியா ருஷ் எனி டவுட் ருஷ் No, sir. Rush. Rush. You are using that rush. இல்லையா பேர் எழுதும் போது இதை rush பண்றீங்க உங்களோட பேர் ரஷ்யா இல்லாட்டி ஸ்பெஷலா போட்டீங்களா ஓகே இட்ஸ் ஓகே எனி டவுட் கேளுங்க சும்மா கை தூக்கி இருந்து இல்ல Fatima Amna. Any doubt, Fatima Amna? No doubt, sir. அப்ப கை தூக்கணும் டவுட் இருந்தா மட்டும் கை தூக்க raise your hands please ma Sarmila any doubt ma சொல்லுங்க இல்லையா ஓகே நான் டைம் வேஸ்ட் பண்ணல ஓகேவா ரைட் தெரியுதானே அப்போ வாக்கியத்தில் முன்னால் யூஸ் பண்ணலாம் நடுவில் யூஸ் பண்ணலாம் இறுதியில் யூஸ் பண்ணலாம் ஓகேவா எப்ப யூஸ் பண்ணலாம் இறுதியில் கேள்விகளின் போது இது சரியா O level செய்யற பிள்ளைகள் இருந்தா சரியா நினைவு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு மிக முக்கியமானது பேப்பர் செய்யும் போது ஓகே ரைட் லெட்ஸ் மூவ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு படிச்சோம் யாரோட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் நம்ம எப்பயும் ஒரு வினைச்சொல்லோட தான் யூஸ் பண்ணுவோம் அது நீங்க படிச்சோம் நம்ம இதுக்கு முதல்ல படிச்சிருக்கிறோம் ஹெல்பிங் வெர்ப் படிச்சிருக்கிறோம் அதாவது மெயின் வெர்ப் படிச்சிருக்கிறோம் ஆக்சிலரிஸ் படிச்சிருக்கிறோம் இது எது வேணுமானாகவும் இருக்கலாம் அப்போ சப்ஜெக்ட்டுக்கு பிறகு அதாவது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஐ வி யூ தே ஹி அவற்றுக்கு பிறகு ஒரு வினைச்சொல் இருக்கணும் ஐ போட்டு ஐ ஆமா இருக்கலாம் ஐ கோவா இருக்கலாம் ஐ வில் கோவா இருக்கலாம் ஐ ஆம் கோயிங்கா இருக்கலாம் ஐ ஹாவ் கோனா இருக்கலாம் ஐ வாஸா இருக்கலாம் அது ஒரு ஹெல்பிங் வேர்பா இருக்கலாம் அல்லது ஒரு மெயின் வேர்பா இருக்கலாம் ஏதாவது ஒரு வேர்ப் யூ நோ வாட் இஸ் வேர்ப் படிச்சு கொடுத்துட்டேன் நான் வேர்ப் என்றால் என்னன்னு அழகா தெளிவா சொல்லி கொடுத்தாச்சு ஓகேவா நல்லா அழகா படிச்சுட்டோம் நம்ம அப்ப அதுல ஏதாவது ஒன்று இருக்கலாம் சாதாரண வாக்கியமா இருந்தா ஒரு கேள்வியா இருந்தா எப்படி இருக்கும் ஒரு கேள்வியா இருந்தால் சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு முன்னால் வினைச்சொல் இருக்கலாம்
அது வந்து ஹெல்பிங் வேர்பா இருக்கலாம். ஓகேவா? கட்டாயம் ஹெல்பிங் வேர்ப் தான் கேள்விகளின் போது. இப்போ நம்ம எடுத்து படிச்சோம் இல்லையா? am I going, is she dancing, இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கடைசியா படிச்சோம் tag questions, she is ready, isn't she, அந்த பாருங்க ஷீக்கு முன்னுக்கு isn't, அப்ப ஹெல்பிங் வேர்ப் இருக்கு. அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எப்பவுமே சாதாரண வாக்கியங்களில் கட்டாயம் ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னால் தான் இருக்கும். இது மிக முக்கியம். if you are doing O levels, it's very very important. O levels செய்றவங்க கிரேட் 10ல உள்ளவங்க இருந்தால் இது very very important. ஓ டீச்சிங் எக்ஸாம் செய்ய போறவங்களுக்கு இது very very important. டீச்சிங் எக்ஸாம் செய்ய இருக்கிறவங்க இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கு. அப்போ ஒரு எழுவாய் பிரதிப்பெயர் சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு அடுத்து ஒரு வினைச்சொல் இருக்கணும். கேள்விகளின் போது வினைச்சொல் முன்னால் வந்துற சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கு. ஓகேவா? ஓகே, பின்னாலும் இருக்கலாம். இப்போ இப்படி சொல்லுவோமே do we go இருக்கு இல்லையா? பொதுவா சப்ஜெக்ட் ப்ரொனவுனோட வேர்ப் இருக்கும். அந்த டெக் குவெஸ்சன் மாதிரி கேள்விகள்ல தான் அந்த கடைசியில வந்தது வரும். ஓகே, இதை நினைவு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்னால நம்ம 1 hour போயிருச்சு. சின்ன பாடம் தான் படிச்சோம் இல்லையா? ஓகே, எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன், ரொம்ப டைம் எடுத்துக்கொண்டு. ஓகே, நான் இப்போ பாட்டெல்லாம் போடல. we are not going to listen to the songs இல்லையா? டைம் போதாது. ஓகே, சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பற்றி எதுவும் டவுட் இருக்கா அப்படின்னு தெரியல. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்றால் எழுவாய்க்காக பயன்படுத்தப்படும் பிரதிபெயர்கள். ஐ, வி, யூ, ஹி, she, it, they என்பவை சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், எழுவாய்க்காக பயன்படுத்தப்படும். அவை வாக்கியங்களில் முன்னால் பயன்படுத்தப்படும். கேள்விகளின் போது நடுவில் அல்லது இறுதியில் பயன்படுத்தப்படும். பொதுவாக சப்ஜெக்ட் ப்ரொனவுனுடன் சேர்ந்து வேர்ப் இருக்கும். கேள்விகளின் போது அந்த வேர்ப் முன்னால் செல்லும். கேள்விகளின் போது அந்த வேர்ப் முன்னால் செல்லும். ஓகேவா? அதை நினைவு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுல. ரைட், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, தலை போட்டுங்க. செயற்படு பொருளுக்காக பயன்படுத்தப்படும் செயற்படு பொருளுக்காக பயன்படுத்தப்படும் செயற்படு பொருளுக்காக பயன்படுத்தப்படும் பிரதிபெயர்கள் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்று அழைக்கப்படும். செயற்படு பொருளுக்காக பயன்படுத்தப்படும் பிரதிபெயர்கள் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்று அழைக்கப்படும். ஓகேவா? என்ன லிஸ்ட்னு பாப்போமா? இது பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் 2 அர்த்தங்கள் இருக்கு. சரியா நீங்க எழுதி கொள்ளணும். சரியா எழுதிக்கோங்க. சரியா எழுதிக்கோங்க. சரியா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ மீ என்றால் என்னை, எனக்கு என்று 2 அர்த்தங்கள் உண்டு. என்னை, எனக்கு என்று 2 அர்த்தங்கள் உண்டு. யூ என்றால் உன்னை, உனக்குனும் சொல்லலாம்.
சாரி, இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்கு. எங்களை எங்களுக்கு இருக்கு, சாரி, உங்களை உங்களுக்கு என்று மாற வேண்டும். சாரி, கண்டுட்டீங்களா இடத்த? சின்ன மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு. இந்த இடத்துல யூ பன்மையாக இருக்கும் போது, யூ பன்மையாக இருக்கும் போது உங்களை உங்களுக்கு என்று வரும். யூ அஸ்ஸுக்கு கீழே உள்ளது. சாரி, டைப்பிங் மிஸ்டேக் கொண்டு ஊ போட மறந்துட்டேன், ஏ போட்டுட்டேன். சாரி, மற்றவை சரின்னு நினைக்கிறேன். மீ என்னை எனக்கு, யூ உன்னை உனக்கு, ஹிம் அவனை அவனுக்கு, ஹ அவளை அவளுக்கு, இட் அதனை அதற்கு, அஸ் எங்களை எங்களுக்கு. அதாவது மீ என்பதனுடைய பன்மை, யூ என்பதனுடைய பன்மை யூ. எங்களை எங்களுக்கு அல்ல, உங்களை உங்களுக்கு. திருத்திக்கோங்க. தெம் அவர்களை அவர்களுக்கு, அது மட்டுமல்ல, கீழே நீங்க எழுதிக்கணும் அவற்றை அவற்றிற்கு அப்படின்னு எழுதிக்கொள்ளும். அவற்றை அவற்றிற்கு, அவற்றை அவற்றிற்கு என்றும் எழுதிக்கொள்ளும். ஓகேவா? அவற்றை அவற்றிற்கு என்றும் எழுதிக்கொள்ளும். யாராவது டவுட்? எனி டவுட் சார்? டவுட்னு போட்டவங்க யாராவது சொல்லுங்கம்மா. Sir, the all recordings. போடுவேன் போடுவேன், குரூப்ல போடுவேன், குரூப்ல போடுவேன். ஓகேவா? நிறைய டவுட்ஸ் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. உங்களுக்கு நீங்க டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு போடுங்க. டைம் போடாது இல்லையா? கிருஷாந்தன், நான் ஒருத்தர் ரெண்டு பேர் பாக்குறேன், எழுது வரேன். கிருஷாந்தன், எனி டவுட்? கிருஷாந்தன், Krishantan, you can switch on your mic. Shaki, Shaki, who is that Shaki? Shaki, you can switch on your mic. சார், இத நீங்க சொன்னதை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதலாமா சார்? கொஞ்சம் விளங்கப்படுத்தி முடிய. எழுதுங்க, நோ ப்ராப்ளம், எடுத்துக்கோங்க. சரி சார். சார் அவங்களோட சொல்லுங்க சார். சொல்லுங்க. அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் சார், அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் நம்பரா? குரூப்ல போடுறேன் நான், லிங்க்ல, சாரி மெசேஜ்ல போட்டு விடுறேன். ஓகேவா? ரைட் சார், தேங்க்ஸ். ஓகே ஓகே ரைட் ரைட். நம்பர் வேண்டியவங்க எழுதிக்கோங்க. ஓகே ரைட். சோ இது சரியா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சின்ன பாடம் தான். நம்ம நேற்று போன வீக்கெல்லாம் இல்ல, சாரி அதுக்கு முதல் வீக் நிறைய படிச்சிட்டோம் இல்லையா? நிறைய நல்ல விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள் நிறைய படிச்சோம். ஓகே ஓகே தானே? எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்ப இங்க ரெண்டு மிஸ்டேக் ஒன்று, யூக்கு மேல உங்களை உங்களுக்கு, அடுத்தது தெம் வந்து அவர்களை அவர்களுக்கு, அவற்றை அவற்றிற்கு அப்படின்னு நீங்க எழுதிக்கணும். அவற்றை அவற்றிற்கு என்று எழுதிக்கணும். ஓகே தானே? ரைட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு சரி எழுதிக்கோங்க பிறகு. ஓகேவா? ரைட். அப்ப கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன், புரிஞ்சு கொள்ளலாம். எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எங்கே யூஸ் பண்ண போறோம்? வாக்கியங்களில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை முன்னால் யூஸ் பண்ண முடியுமா? ஒரு வாக்கியம் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதில் முன்னால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டால் அதில் முன்னால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இப்படி சொல்லுவோமே, ஒருத்தர் சொல்றாரு ஐ லவ் யூ, நம்ம என்ன சொல்லுவோம்? மீ டூ, மீ டூ அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஒரு வாக்கியம் அல்ல. இட்ஸ் நாட் அ சென்டென்ஸ். அது ஒரு பிரேசன், ஒரு சின்ன பகுதி ஒன்று. சோ அதை நான் இங்க சேர்க்கல. நைஸ் டு மீட் யூ, மீ டூ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து வாக்கியம் இல்லை. நான் சொல்றேன், ஒரு பூரணமான வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை முன்னால் பயன்படுத்த முடியாது. ஓகேவா? நடுவில் யூஸ் பண்ணலாமா? இப்போ நான் நிறைய கேள்வி கேட்டு கேட்டு படிப்பிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பட் இன்றைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, நம்ம லேட் ஆகி தொடங்கிட்டோம். ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங். ஓகே, உங்களோட கேள்வி கேட்டு உங்களை ஹெல்ப் எடுக்கல நான். ஓகே ஓகே.
நடுவில் யூஸ் பண்ணலாம், நடுவில் யூஸ் பண்ணலாம். வளமையாக வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்து கேள்வி கேட்டு ஹெல்ப் பண்ணி அப்படி செய்வோம். பட் டுடே ஐ எம் நாட் டூயிங் தட். ஓகே ரைட். வாக்கியத்தில் இறுதியில் யூஸ் பண்ண முடியுமா? எஸ், we can use object pronoun. அப்ப இதை நீங்க எழுதி வச்சுக்கணும். subject pronoun வாக்கியத்தில் முன்னால் நடுவில் இறுதியில் யூஸ் பண்ணலாம். பட் object pronoun வாக்கியத்தில் முன்னால் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் இருக்கலாம், விதிவிலக்குகள் இருக்கலாம். ஐ லவ் யூ, மீ டூ, அந்த மாதிரி இருக்கலாம், அது வாக்கியம் அல்ல. சோ object pronouns வாக்கியங்களில் நடுவில் அல்லது இறுதியில் மட்டுமே யூஸ் ஆகும் அப்படின்னு எழுதிக்கோ. ஓகே, ஸ்வஸ்திகா, எனி டவுட்? ஸ்வஸ்திகா, ஸ்வஸ்திகா, நான் எழுதும் வரையும் மற்றவங்கள்ட்ட கேட்டு வரேன். ஸ்வஸ்திகா, எனி டவுட்? நோ. யோகேஸ்வரி, எனி டவுட்? மைக் ஆன் பண்ணலாம் யோகேஸ்வரி, கேளுங்கம்மா. இல்ல சார், எனக்கு சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்கா, அந்த சொல்லுங்களேன், எங்கெங்க பாவிக்கிறேன்னு தான் விளங்கல. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து வாக்கியத்தில் பொதுவாகவே நடுவுல சாரி முன்னால் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பொதுவா முன்னால் யூஸ் பண்ணுவோம். பட் கேள்வியா இருந்தா மட்டும் நடுவில் அல்லது இறுதியில் யூஸ் பண்ணலாம். அதுக்கான உதாரணம் கொடுத்திருக்கேன். நீங்க அது மிஸ் ஆயிட்டா திருப்பி யூடியூப் வாங்கி வீடியோ வாங்கி பாருங்க அது. ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யாரோட யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா, சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஒரு வேர்போட சேர்ந்து தான் இப்பயும் வருவார். அதுதான் இப்போதைய கதை. ஓகே, அது இன்னும் டீப்பா கிளியரா விளங்கலன்னா ஐ வில் சென்ட் தி வீடியோ டு தி குரூப் சோ யூ கேன் வாட்ச் இட். ஓகேவாமா? இப்ப விளங்கிட்டு சார். ஓகே 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 தென் ஓகே ஓகே ஓகே. ஸ்வஸ்திகா, ரைட். ஹிமால் ஹஃபீல், ஹிமால் ஹஃபீல், sorry, Hikma Hafeel, sorry, I couldn't read the name. Hikma Hafeel? Yes sir. Any doubt? Sir, reflexive pronoun அர்த்தம் என்ன சார்? சொல்லுவேன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பொதுவா தானே, தனக்கே, தன்னே என்ற அர்த்தத்தை கொடுப்பவை. ஓகேவா? I will explain later. Okay, பாப்போம். ஓகே ஓகே ரைட். அப்ப சரிதானே, இதுவும் சரிதானே, குயிக்கா போகலாம் இல்லையா? பாப்போம், உதாரணம் பாப்போம். முன்னால் நடுவில், முன்னால் நடுவில் எப்படி யூஸ் பண்ணலாம்? நான் பாருங்க, முன்னால் யூஸ் பண்ண முடியாது. நடுவில் யூ கேவ் us money, நீ எங்களுக்கு பணம் கொடுத்தீர்கள். இறுதியில் யூ கேவ் us, நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீர்கள். அப்படி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கிளியரா? எழுதிக்கோங்க அந்த உதாரணத்தையும். Excuse me sir. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சார், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல தமிழ்ல சொன்னது கொஞ்சம் சொல்லுங்க. செயற்படு பொருளுக்கு, செயற்படு பொருளுக்கான பிரதிப்பெயர்கள். ஆப்ஜெக்ட் நாம செயற்படு பொருள். ஓகேவா? வேற வேற தனி பெயர்கள் இருக்கலாம். யூ கேன் ரிஃபர் தோஸ் தேம். பட் என்னுடைய கருத்து செயற்படு பொருளுக்கான பிரதிப்பெயர்கள். செயற்படு பொருளுக்காகத்தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட்டா? எழுதி கொண்டீங்களா? ஈஸி தானே, இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ரைட். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் எங்க யூஸ் பண்ணலாம்? இதுதான் முக்கியமான பாயிண்ட். வாக்கியத்துல எங்க யூஸ் பண்ணலாம்? அது ஓகே. யாரோட யூஸ் பண்ணலாம்? சாரி, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் வந்து எப்பயும் ஒரு வினைச்சொல்லுக்கு அடுத்து தான் வரும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு வினைச்சொல்லுக்கு அடுத்து வரும். அப்படி இல்லை என்றால் ஒரு ப்ரிபோசிஷனுக்கு அடுத்து வரும். வினைச்சொல்லுக்கு அடுத்து நிறைய உதாரணம் பார்க்கலாம். gave us, told us, told me, gave me அப்படி சொல்லலாம். ப்ரிபோசிஷன் என்றால் என்ன? with, to, by, இதெல்லாம் ப்ரிபோசிஷன். அப்ப by me, with you, with us, to you அப்படி கூட வரலாம். அப்படி வந்தால் அதெல்லாம் என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். அப்போ ஒரு வினைச்சொல்லுக்கு பிறகு வந்தால், ஒரு ப்ரிபோசிஷனுக்கு அடுத்து வந்தால், ப்ரிபோசிஷன் என்ன என்ற உதாரணமும் கொடுத்திருக்கிறேன். அப்படி வந்தால் அவை என்னன்னு அர்த்தப்படும்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்கும். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு வினைச்சொல்லுக்கு அடுத்து, ஒரு வினைச்சொல்லுக்கு அடுத்து
அல்லது ஒரு ப்ரிபோசிஷனுக்கு அடுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எழுதிக்கோங்க. ஓகே, அது எழுதுற நேரத்துல நான் டவுட் கேட்கிறேன். ஓகேவா? ஷராஃப், ஷராஃப், எனி டவுட் ஷராஃப்? எஸ் சார். சொல்லுங்க, கேளுங்க ஷராஃப். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் என்னது? பொசசிவ் ப்ரோனவுன் இன்னும் படிச்சு கொடுக்கல, அடுத்து சொல்லி தருவேன். ஓகேவா? இன்னும் சொல்லி கொடுக்கல. ஓகே, சார் இன்னும் சொல்லி கொடுக்கல. பொசசிவ் ப்ரோனவுன் இன்னும் சொல்லி கொடுக்கல. ஓகேவா? ஓகே, we'll see. ஓகே தானே? அப்போ verb ஒன்றுக்கு பிறகு object pronouns யூஸ் பண்ணலாம், preposition ஒன்றுக்கு அடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். possessive adjective, இது ஒரு சின்ன விஷயம், சரியா நீங்க புரிஞ்சுக்கொண்டால் ஈஸி. possessive adjective, possessive adjective எழுதிக்கோங்க சரியா. possessive என்றால் உரிமையை காட்டுதல். சரியா எழுதிக்கோங்க. possessive என்றால் உரிமையை காட்டுதல். possessive என்றால் உரிமையை காட்டுதல். adjective என்றால் பெயர் அடைமொழி ஆகும். பெயர் அடைமொழி ஆகும். adjectiveனா பெயர் அடைமொழி. இது ஒரு ப்ரோனவுனா யூஸ் பண்ணினாலும் அது ஒரு பெயர் அடைமொழியாகத்தான் இருக்கு. ஓகேவா? அப்போ possessive என்றால் உரிமையை காட்டுதல், adjective என்றால் பெயர் அடைமொழி. அப்போ possessive adjective என்றால் என்ன? இது முக்கியமான சொல். இந்த சொல் சரியா இருந்தா விஷயம் விளங்கும். உரிமையை காட்டும் பெயர் அடைமொழிகள் possessive adjective ஆகும். உரிமையை காட்டும் பெயர் அடைமொழிகள், பெயர் அடை என்பது மிக முக்கியம் இந்த இடத்துல. ஓகேவா? possessive adjectiveல இருந்து மிஸ் ஆகனவங்க possessive adjectiveல இருந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? possessive adjectiveனா என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? possessive என்றால் உரிமையை குறிக்கும், adjective என்றால் பெயர் அடைமொழி. possessive adjective என்றால் உரிமையை காட்டும் பெயர் அடைமொழிகள். என்னன்னு பாப்போமா? I, my, your, his, her, its அர்த்தமும் இருக்கு. என்னுடைய, உன்னுடைய, ஓகே, எனதுன்னு கூட சொல்லலாம். எனதுன்னு கூட சொல்லலாம். எனது, உனது, அவனது அப்படி கூட சொல்லலாம். பட் இதுதான் சரியான மீனிங்கா இருக்கும். எங்களுடைய, உங்களுடைய. ஓகேவா? சரியா எழுதிக்கோங்க.
ரைட்? இப்போ அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம் அந்த கொஞ்ச நேரத்துல இல்லையா? மதுஷ்யா, மதுஷ்யா, எனி டவுட் மதுஷ்யா? இது பெரிய விஷயம் இல்ல, டவுட் பெரிய டவுட் வர்றதுக்குள்ள ஒரு சின்ன பாடம் நான் செலக்ட் பண்ணது. இன்னைக்கே முடிச்சுக்க பார்ப்போம். மதுஷ்யா, சாரி மதுஷ்யா, திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க மதுஷ்யா, என் கையில ஆஃப் ஆயிடுச்சு. சார் இத திருப்பி வேணா படிச்சு விடுங்களேன். பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்றால் இத பத்தி இன்னும் சொல்ல போறேன். இப்ப நான் சும்மா அறிமுகம் மட்டும் தான் கொடுத்திருக்கிறேன். பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்றால் என்ன? உரிமையை காட்டும் பெயர் அடைமொழிகள். இந்த சொல் முக்கியம். ஓகேவா? உரிமையை காட்டும் பெயர் அடைமொழிகள். அப்ப இவை என்னவாக செயல்படும்? பெயர் அடைமொழியாக செயல்படும். பெயர் அடைமொழி எங்க செயல்படுங்கிறத பத்தி பார்ப்போம். ஓகே, நான் இப்ப சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, ஃபாத்தி உஸ்னா சொல்லுங்க. ஃபாத்தி, how are you ஃபாத்தி? ஃபாத்தி, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இன்னைக்கு நோன்பு இருந்தீங்களா? ஓ சார். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க சார். ஹேண்டா அவளுடைய தானே வரணும். என்ன போட்டிருக்கேன்? அவனுடைய போட்டிருக்கேனா? ஓகே, சாரி ஒரு லூ மிஸ் ஆயிருச்சு. சாரி, தேங்க்யூ வெரி மச் உஸ்னா. அவனுடைய இல்ல அவளுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, ஒரு லூ மிஸ் ஆயிருச்சு, டைப்பிங் மிஸ்டேக். சாரி, தேங்க்யூ வெரி மச் உஸ்னா. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ மா, தேங்க்யூ வெரி மச். யா, பிரியதர்ஷினி. Jahan, Jahan, any doubt, Jahan? Good evening sir. Good evening. சொல்லுங்க. கேக்குதா? சொல்லுங்க. Signal problem maybe. Mohammed Simran, Simran. சார் இந்த ஹ தான் கேக்க. சரி சரி. சரியா? ஓகேவா? ஓகே 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 ஓகே. கேக்குதாமா? கேக்குதா இல்லையா? ஓகே, சிக்னல் ஓகே. எழுதிருப்பீங்க நம்புறேன். we'll see. Abhi, any doubt Abhi? Abhi, you can switch on your mic quickly. Yes sir. How to identify that the things, how to say the adjective that you taught today, it was right? How to sort out that we are right? Definitely sir. Which one? Which one? The sentence we are using the pronouns, no? Yeah. So how to find 100% we are sure that we are writing the right one? Yeah, that's why I am displaying or showing you some places where this and that can be used. We can't use subject pronoun everywhere. We can't use object pronoun everywhere. There's a specific place for them. Okay va? Avangalukku oru idam odukkappattirukku. So when we are using them, we have to think about that. Even in exams, it's very important. Okay va? Especially in exams. ஏன்னா நிறைய வரும், you will get filling blanks இல்லையா? blank filling activities you will get. So அந்த இடத்துல இப்ப நம்ம சொல்லிட்டு வர ஒவ்வொரு விஷயமும், if you catch up those things, you know this is not the place for her. Oh, this is not the place. Automatically know that. Yeah. Okay, right. அப்போ என்னுடைய, இது ஓகே தான்? நீங்க ரெண்டு ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு, அவளுடைய. ஓகே, ஜஸ்ட் ஓகே. நல்ல கேள்வி. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இப்ப முக்கியமான பாயிண்ட். அதை நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா இடைவெளி நிரப்பும் போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? பொசசிவ் அட்ஜெக்டிவ், இது ஒரு பெயர் அடைமொழியாக வருவதனால் கட்டாயம் இவர் யாரோட வருவார்? ஒரு பெயர் சொல்லோட வருவார். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. Especially all level students or those who are going to write exams, நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இது வந்து சாதாரணமா இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, சிம்பிள். பட் when you are doing exams, it's very very important. பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்பது ஒரு பெயர் அடைமொழி என்பதனால் அது கட்டாயமாக எங்க இருக்கும்? ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் தான் இருக்கும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எப்பயும் ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் தான் இருக்கும். இதை நீங்க மறக்க கூடாது. ஓகேவா? உதாரணம் பாருங்க, மை புக், our school,
your name. அப்போ possessive adjective எல்லாம் எப்போதும் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் தான் யூஸ் பண்ணணும். இதை நீங்க சரியா புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எங்கேயும் ஏன் இதை புரியணும்னா அடுத்து possessive pronoun படிக்க போறோம். அப்ப இந்த குழப்பம் வரும் உங்களுக்கு. So you should know possessive adjective அது ஒரு பெயர் அடைமொழி என்பதனால் கட்டாயம் எங்க யூஸ் பண்ணணும்? ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் யூஸ் பண்ணணும். அதாவது possessive adjectiveக்கு அடுத்து கட்டாயம் ஒரு பெயர் சொல் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். possessive adjective எங்க யூஸ் பண்ணலாம்? வாக்கியத்தில் நான் மற்ற நாளைக்கு உங்களோட ஹெல்ப் எடுத்து சொல்லுவேன். இப்ப நான் அப்படி எடுக்கல, சாரி. ஒரு வாக்கியத்தில் எங்க யூஸ் பண்ணலாம் possessive adjective? வாக்கியத்தில் முன்னால் யூஸ் பண்ண முடியுமா? எஸ், வாக்கியத்தில் முன்னால் யூஸ் பண்ண முடியும். my car is here, my name is சொல்லுவோம் இல்லையா, முன்னால் வரும். நடுவில் வருமா அப்படின்னு பார்ப்போம். யா, நடுவில் வரும் இல்லையா. this is my car, this is my pen, this is a school சொல்லுவோம் இல்லையா. வாக்கியத்துல கடைசியில வருமா? வாக்கியத்தில் இறுதியில் possessive adjective வருமா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா வர முடியாது. ஏன் வர முடியாது? காரணம் என்ன? வர முடியாததுக்கு காரணம் என்ன? possessive adjective எப்பவும் ஒரு பெயர் சொல்லுடன் இணைந்து தான் வரும். you got it, no? பெயர் சொல்லுடன் சேர்ந்து தான் possessive adjective வரும். possessive adjective எப்போதும் ஒரு பெயர் சொல்லுடன் இணைந்தே பயன்படுத்தப்படும். ஒரு possessive adjective ஒரு பெயர் சொல்லுடன் இணைந்தே பயன்படுத்தப்படுவதனால் அவர் எப்பவுமே எங்க வரமாட்டார்? இறுதியில் வரமாட்டார். அவரை இறுதியில் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முதல்ல சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பத்தி படிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பத்தி படிச்சோம். இப்ப possessive adjective பத்தி படிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் நிறைய படிக்கல. கொஞ்சம் தான், சின்ன விஷயம் தான், பயப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க. ஓகேவா? இது குயிக்கா எழுதிக்கலாம், கோடு போட்டு எழுதிக்கலாம் இல்லையா, ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை இல்லையா. ஓகே, முன்னால் நடுவில் இறுதியில் வராது. முன்னால் எப்படி வரும்? a school is big, that is a school. ஓகேவா? பாருங்க, அடுத்து ஒரு பெயர் சொல் இருக்கு இல்லையா, ஒரு பெயர் சொல்லுடன் சேர்ந்து தான் வரும். ஒரு பெயர் சொல்லுடன் சேர்ந்து தான் வரும். டவுட் இருக்கிறவங்க பிறகு சரி லாஸ்டா இருங்க, நம்ம கதைக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம மற்றவங்களுடைய டைம் எடுக்க தேவையில்லை. ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல பாடம் இருக்கும். இன்று ஒரு சின்ன பாடத்தை தான் நான் தெரிவு செய்தேன். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் பாடம் இருக்கும். நாம் படிச்சுக்கிட்டு வர்றோம், ஒரு ஆர்டரா படிச்சுக்கிட்டு வர்றோம். வினைச்சொல் உள்ள வாக்கியங்கள், அதுல ஒரு பெரிய சார்ட் இருக்கு. அதை அடுத்த பகுதியை நாளை படிக்கலாம். நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, முன்னால் எப்படி, நடுவில் எப்படி, இறுதியில் எப்படி என்கிறத பற்றிய ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கேன். திலுக்ஷான், நான் ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட கேட்டு போலான்னு நினைக்கிற முடிஞ்ச அளவு. திலுக்ஷான், switch on your mic. திலுக்ஷான். எஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் திலுக்ஷான், சொல்லுங்க சார். நான் இன்னைக்கு தான் புதுசா வரேன் சார். நீங்க அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. இந்த குரூப்ல இருக்கீங்களா? ஓம் சார். நீங்க இப்ப குரூப் லிங்க் போட்டீங்களா சார்? ஓகே ஓகே ஓகே, அதுக்கு போட்டு விடுறேன். ஓகேவா? ஓகே சார், தேங்க் யூ. ஓகே ஓகே. அஃப்னான், அஃப்னான் ரொம்ப நேரமா இருக்காருன்னு நினைக்கிறேன். அஃப்னான் 67. அஃப்னான், you can switch on அஃப்னான் குயிக்கா இல்லையா? அஹமத், nothing sir, nothing. ஓகே ஓகே அஹமத், ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். அந்த இந்த வீடியோ ஆன் பண்றது கொஞ்சம் டிசேபிள் பண்ணுங்க சார். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக்கி அப்படின்னா ஆன் பண்ணி கொண்டீங்கன்னா ஸ்கிரீன் அவுட் ஆகி வரும். Okay okay, I'll next time I will from the Zoom meeting I will cancel it. Okay, don't worry. Okay sir. Okay thank you. Yeah, video on பண்ண நான் கண்ணே சிலர் வீடியோ ஆன் பண்ணி வச்சு கொண்டிருக்கீங்க. Why you are doing those things? வீடியோ ஆன் பண்ணவே தேவையில்ல, just come and study, that's all. Yeah, அவர் சொல்றது சரிதானே அஹமத்? Kavin, any problem? Kavin sir. சொல்லுங்க கவின்.
அடுத்த ஸ்டெப் போலாமா? கவின் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்ல இட் வருது தானே? அது அப்ப முன்னால் வராது. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல இட் வந்து முன்னால் என்னமா சொன்னீங்க? இப்ப ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் வந்து முன்னால் வராதுன்னு தானே சார் சொல்றீங்க? அப்ப இட் வந்து வராத சார்? வெரி குட் வெரி குட், நல்ல கேள்வி. அதாவதுமா இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன்லயும் இட் இருக்குது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லயும் இட் இருக்குது. நல்லா பாருங்க, அவங்க வந்து ட்வின்ஸ் மாதிரி அப்படி நினைச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ட்வின்ஸ் மாதிரி. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்லயும் பாருங்க இட் இருக்குது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லயும் இட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வாக்கியம் சொன்னோம், நல்ல கேள்வி, வெரி குட், தேங்க்யூ வெரி மச். நம்ம இப்படி சொன்னோம்னா இட் இஸ் மை புக் அப்படி சொன்னோம்னா அது சப்ஜெக்ட் ப்ரொனவுனா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். அது என்னவா இருக்கணும்? இட் இஸ் மை புக் நம்ம சொல்ற மாதிரி இருந்தா அது கட்டாயம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க, யூ என்பவர் இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச், உங்களோட குரல் எனக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். சோ யூ எடுத்துக்கொண்டா கூட அப்படித்தான். யூ பாருங்க சப்ஜெக்ட்லயும் இருக்கு ஆப்ஜெக்ட்லயும் இருக்கு இல்லையா? அப்போ வாக்கியத்துல முன்னுக்கு வந்தால் அது கட்டாயம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன், வாக்கியத்துல நடுவுல இருந்தால் அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், கேள்வி இல்லாட்டி. அதை நீங்க கணக்கா மிக்ஸ்அப் பண்ணிக்காம பார்த்துக்கொள்ளணும். நல்ல கேள்வி பிள்ளைகள், நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அதுக்கு மனசுக்குள்ள எடுத்துக்கோங்க. இட் என்பதும் யூ என்பதும் சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கும் அதே தான், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கும் அதே தான். சோ இருக்கும் இடத்தை வைத்து அவர் சப்ஜெக்ட் ப்ரொனவுனா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனான்னு கண்டுபிடிப்பது நம்மளுடைய திறமை. வெரி குட், குட் क्वेश्चन. ஓகே, பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் ப்ரோனவுன், இப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொன்னேன். பெயர் அடைமொழியாக பயன்படுத்தப்படும் உரிமையை காட்டும் சொற்கள். இப்ப என்ன படிக்கிறோம்? உரிமையை காட்டும் ஆனால் பெயர் அடைமொழியாக அல்லாமல் பிரதி பெயராக. பாருங்க, நல்லா ப்ரோனவுன் இருக்கு, பொசசிவ் ப்ரோனவுன் இருக்கு. முதல்ல படிச்சது எது? பொசசிவ் அட்ஜெக்டிவ். அப்ப ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. there's a what you call similarity. ஒற்றுமை இருக்கு. what is that similarity? உரிமையை காட்டுவது, உரிமையை காட்டுவது. வேறுபாடு என்ன? அவர் வந்து பெயர் அடைமொழி adjective, இவர் வந்து pronoun, ஒரு பிரதிப்பெயர். பாப்போம் அந்த லிஸ்ட் பாருங்க. mine, ours, his, her, its. பொதுவா இதுல இட்ஸ் பயன்படுத்துறது இல்ல, பட் ஐ ரோட் இட். ஓகேவா? ஓகே, எங்களுடையது அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. எங்களுடைய இல்ல, எங்களுடையது, என்னுடையது, உன்னுடையது. ஓகே, அவர்களுடையது, அவற்றினுடையது, தேஸ். எழுதிக்கோங்க. இதை எழுதுறது ஈஸி, நான் எப்படின்னு சொல்லி தரேன். அதையும் இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க. என்ன வித்தியாசம்னு பார்ப்போம், ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம் கொஞ்சம் குயிக்கா. நல்ல கேள்விகள் இருக்கு. உமர், எனி டவுட்? உமர், ஷானு, ஷானு, எனி டவுட்? ஷானு, சொல்லுங்கம்மா. சார் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனுக்கு இது தமிழ்ல மீனிங் சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்ல முடியுமா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனா? ஆம் சார். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனுக்கு நான் கொடுக்கிற மீனிங் வந்து தானே, தனக்கே என்ற அர்த்தத்தை கொடுக்கும் பிரதிப்பெயர்கள். I am not sure whether there is something special word for those things in dictionaries. நான் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கிற ஒரு சொல் அது. I'm not sure about these Tamil things. தானே, தனக்கே, தன்னையே என்ற அர்த்தத்தை கொடுக்கும் பிரதிப்பெயர்கள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் பெயர் கொடுத்தா அது பிழையை கொடுக்கும், பிழையாயிரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தில்ஷானி, எனி ப்ராப்ளம்? தில்ஷானி,
எஸ் சார். சொல்லுங்கம்மா. சார் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல क्वेश्चंस எல்லாம் வராதா? வரும், நோ ப்ராப்ளம். அவர் வந்தாலும் அதே மாதிரி தான், அவர் நடுவுல இருப்பார், கடைசியில இருப்பார், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, நோ ப்ராப்ளம். குட் क्वेश्चन. ஓகே சார். ஓகே, ஷானு. சத்தீகன் மேபி சத்தீகன் நோ சாத்வீகன் மேபி. ஆம் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. டவுட் ஆயிடும். இன்றைதான் புதுசா கிளாஸ் வந்தேன். ஓகே, டவுட் இல்ல, கிளாஸுக்கு வரணும் தொடர்ந்து சேர்றேன். ஓகே 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 ஓகே. லக்ஷிகா அண்ட் தினுஷ்கா குயிக்கா, நம்ம மொத்தம் எழுது வரையும். லக்ஷிகா அண்ட் தினுஷ்கா லேட் ஆக முடியாது, இன்னைக்கு டைம் போயிடுச்சு இல்லையா? சார் ஓ சார் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல சார் அவர் யுவர் தேர்னு தானே சார் வரணும். அவர் யுவர் தேர். ஓ நீங்க தெம்னு போட்டிருந்தீங்க சார். ஐ சே பொசசிவ் அட்ஜெக்டிவ்லயா? ஓ சார். ஷூரா? வெயிட் அண்ட் see. அப்படி ஒரு தவறு நடந்திருந்தா கொஞ்சம் பாத்துக்கோங்க குயிக்கா. தேங்க் யூ வெரி மச். அப்படி நடந்திருந்தா நான் சில வேளை மிஸ்டேக் டைப் பண்ணும் போது யா சாரி. தேங்க் யூ வெரி மச், வெரி தேங்க் யூ. இத கொஞ்சம் பாத்துக்கோங்க. சின்ன பிள்ளை ஒன்று நடந்திருக்கு டைப் பண்ற போது. சாரி, இட் shouldn't be happen. அது நடந்திருக்க கூடாது. மேபி காப்பி அண்ட் பேஸ்ட். சாரி. THEIR. சாரி. தேங்க் யூ வெரி மச். வெரி big mistake. THEIR. sorry, our, your, there. THEIR. thank you ma. THEIR. it won't happen again. okay, இனிமேல் பாத்துக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். THEIR. there. thank you very much ma. THEIR. okay, அது இன்னொரு இடத்துல சிக்கிரும் அந்த பிழை. okay, thank you however. okay, so possessive pronoun பத்தி படிக்கிறோம். பொசசிவ் ப்ரோனவுன் எப்படி உருவாக்குறதுங்கறான லேசான வழி ஒன்று சொல்றேன் பாருங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா? இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல இறுதியில ஆர் இருக்கிற சொற்கள் பாருங்க, அதுக்கெல்லாம் எஸ் போட்டுக்கோங்க. இதுதான் ஈஸியான மெத்தட். கடைசியில ஆர் இருக்கு இல்லையா? ஆஸ், யுவர், யுவர்ஸ், ஹர், ஹர்ஸ், தேர், தேர்ஸ் அப்படி போட்டுக்கணும். அடுத்தது மத்தவங்க எல்லாம் ஹிஸ், இட்ஸ் அப்படியே. இட்ஸ் பொதுவா பாவிக்கிறது இல்ல. மை, மைன், மைன் இது மட்டும்தான் மாறி வர்றது. என்னுடையது, மை என்றால் என்னுடைய, மைன் என்னுடையது. அவர் எங்களுடைய, அவர்ஸ் எங்களுடையது. யுவர் உங்களுடைய, யுவர்ஸ் உங்களுடையது. ஓகேவா? இப்போ அந்த அவங்க சொன்ன மாதிரி தேங்க்யூ லக்ஷிகா, மேபி தேங்க்யூ வெரி மச். இந்த பாருங்க, தேர், தேர்ஸ் அவர்களுடைய, அவர்களுடையது. அப்ப எப்படி எழுதி இருக்கிறோம்? ஒரு எஸ் சேர்த்து இதை செய்திருக்கிறோம். ஓகேவா? ஓகே, பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் எங்க யூஸ் பண்ணலாம்? வாக்கியத்தில் முன்னால் யூஸ் பண்ண முடியுமா? பொசசிவ் ப்ரோனவுன் வாக்கியத்தில் முன்னால் யூஸ் பண்ண முடியுமா? எஸ், பொசசிவ் ப்ரோனவுன் we can use in front of the sentence. வாக்கியத்துல முன்னால் யூஸ் பண்ணலாம். நடுவில் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல, எப்பவுமே பொசசிவ் ப்ரோனவுன் வாக்கியத்தில் நடுவில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பொசசிவ் ப்ரோனவுன் வாக்கியத்தில் இறுதியில் யூஸ் பண்ண முடியுமா? எஸ், வாக்கியத்தில் இறுதியில் யூஸ் பண்ணலாம். வாக்கியத்தில் இறுதியில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? உதாரணம் தர்றேன். இப்போதைக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க. பொசசிவ் ப்ரோனவுன் வந்து வாக்கியத்துல முன்னால் யூஸ் பண்ணலாம், நடுவில் யூஸ் பண்ணலாம், இறுதியில் யூஸ் பண்ணலாம். பட் நடுவில் யூஸ் பண்ண முடியாது. சாரி, நடுவில் யூஸ் பண்ண முடியாது. பாப்பா, எது டவுட் இருக்கவங்க இருந்தா கேட்டு வந்துருவோம். மதுஷியா சொல்லுங்கம்மா. மதுஷியா, சாரி மதுஷியா, திருப்பி எடுங்க. மதுஷியா திருப்பி. சார் உங்களோட குரூப் லிங்க் என்ன வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் போடுங்க. ஓகேவாமா? என்ன வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் போடுங்க. ரிஸ்லா சொல்லுங்க. ரிஸ்லா சரி, இதுக்கு முத போட்ட கொஞ்சம் போடல வீடியோவாமா? எழுத கிடைக்கல. இதுலயே முதல்ல உள்ளதாமா? ஓ சார். ஓகே.
ஓ சார். ஓகே इसमें क्लास एक इन्नी मंता को बिंगना இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாம இது முதல்ல எழுதுனது தான். இதை பத்தி யோசிக்காதீங்க. அந்த நான் ஈஸியா எப்படி செய்து கொள்ளலாம் அப்படின்னு மட்டும் காட்டினேன், அவ்வளவுதான். ஓகேவா? இதை பத்தி பெருசா யோசிக்காதீங்க. ஓகேவா? நான் ஃபுல் சார்ட் தருவேன் உங்களுக்கு. ரைட். அப்போ எங்கெங்க யூஸ் பண்ணலாம் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்ங்கிறது சரியா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் செய்யறவங்களுக்கு நான் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணும் போது இதெல்லாம் தேவைப்படும். அப்போ திருட்டு மொழி முழிக்க முடியாது. ஓகேவா? அப்ப அது பொசசிவ் ப்ரோனவுனா இருந்தா எங்க யூஸ் பண்ணலாம் என்ற நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். ஓகே தானே? குயிக்கா எழுதிக்கோங்க. இன்னும் ஒரு பகுதி இருக்கு, அதை பார்த்து முடிச்சிட்டோம்னா போயிடலாம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா? 8:30 ஆச்சு. நான் சொன்னதோட கொஞ்சம் லேட் ஆயிடுது. சௌமியா ரிஸ்வான், சௌமியா ரிஸ்வான் சொல்லுங்கம்மா. எஸ் சார். சொல்லுங்கம்மா. டவுட்டா? இதுல ஃபர்ஸ்ட் பேஜ் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்ல மைன் யுவர்ஸ் ஹிஸ்னு எழுதின ஃபர்ஸ்ட் பேஜ்ல சார் நீங்க லெஃப்ட் சைடுல உள்ளதுல யுவர்ஸ்னு எழுதிக்கிறீங்க. போத் சைடு யுவர்ஸ் வருமா? யா ஒருத்தர், அதாவது ஒருவராக இருந்தாலும் யுஎஸ் தான், நிறைய பேரா இருந்தாலும் யுஎஸ் தான். அது உன்னுடையதாகவும் இருக்கலாம், உன்னுடையது உங்களுடையது நிறைய பேருடையதாக இருக்கலாம். ரெண்டுக்கும் யுஎஸ் தான். இப்ப நாம் சொல்லுவோமே உங்களுடைய பேர் அழகானது அப்படின்னு சொல்லும் போது யுவர்ஸ், இப்ப என்னுடைய பேர் சிவா, உங்களுடைய பேர் அழகானதுன்னு சொல்லணும். மை நேம் இஸ் சிவா, இட்ஸ் நாட் பியூட்டிஃபுல். யுவர்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். உங்களுடையது அழகானது. நான் அடுத்த ஸ்டெப்ல சொல்லி தருவேன்னது. அப்ப உங்களுடையது எங்கும் போது ஒருத்தருடையது. நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுடையது யுவர்ஸ் அப்படின்னு நிறைய பேருடையதா இருந்தாலும் யுவர்ஸா இருக்கலாம். இப்போ ஒருவரையும் குறிக்கும். ஆமா, யுவர்ஸ் போட்டு உங்களுடையதுன்னு போட்டு யுவர்ஸ் மத்த சைடு போட்டு உங்களுடையதுன்னு போட்டிக்கிறீங்க. இருங்க பாப்போம் என்னன்னு பாப்போம். அது இதுக்கு முதல் பேஜ்ல ஓகே ஓகே உன்னுடையது உங்களுடையது. உன்னுடையது என்பது ஒருவரை குறிக்கிறது, உங்களுடையது என்பது நிறைய பேரை குறிக்கிறதுன்னு போட்டிருக்கு. யுவர்ஸ் வந்துக்கிட்டு உன்னுடையதுன்றதுக்கு அத பையன யுவர்ஸ் வரும். அதாவது நீங்க கேக்குறீங்க மைனுக்கு கீழே உள்ளதா? ஆமா ஆமா ஆமா. இப்ப இங்க நீங்க எஸ்போர்ட் பன்மையை குறிக்கும் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஓகேவாமா? இந்த எஸ்போர்ட் பன்மையை குறிப்பதற்காக அல்ல. ஓகேவா? இது எதுக்காக போட்டோம்? இங்க உண்மைக்கு ஹர்ஸ் வந்திருக்கணும். சாரி, அங்க ஒரு மிஸ்டேக், எஸ்1 வந்திருக்கணும். இது பன்மையை குறிப்பதற்காக அல்ல. எதை குறிப்பதற்காக இருக்கு? உரிமையை காட்டும் ப்ரோனவுன்ஸ். இந்த பாருங்க, இங்க போட்டிருக்கோம். இதுல நான் போடலையா? அப்போ இதுல நான் போடல, இதுல போட்டிருப்பேன், மத்தது போட்டிருக்கேன். இப்ப இங்க பாருங்க, யுவவுக்கு அடுத்து இருக்கிற யுவஸ் என்பது ஒருமையையும் குறிக்கும், பன்மையையும் குறிக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் அங்க உள்ள மிஸ்டேக். இப்போ நான் அதான் உதாரணம் சொன்னேன். திஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது உன்னுடையது. நான் உங்ககிட்ட ஒரு சாமானை கொடுக்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு சாமானை கொடுத்து நான் சொல்றேன் திஸ் இஸ் யுவர்ஸ், இது உன்னுடையது அப்படின்னு சொல்றேன். ஒரு கிளாஸ் ரூமை கொடுத்து பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, திஸ் இஸ் யுவர்ஸ், இது உங்களுடையது அப்படி கூட ஆகலாம். ஒருவருடையதாகவும் இருக்கலாம், நிறைய பேருடையதாகவும் இருக்கலாம். ஓகேவாமா? ஓகே. இப்ப நான் திருப்பி சொல்றேன், அது நல்ல உதாரணம் தானே. ஒரு பிள்ளையை கூட்டிட்டு ஒரு பெண்ணை கொடுத்து சொல்றேன் திஸ் இஸ் யுவர்ஸ், இது உன்னுடையது, இது ஓட்டுமா அப்படின்னு சொல்றேன். நிறைய பிள்ளைகளை கூட்டிட்டு சொல்றேன், இந்த கிளாஸ் ரூம் காட்டி இது உங்களுடையது, திஸ் இஸ் யுவர்ஸ். அப்போ யுவர்ஸ் என்பது உன்னுடையது, உங்களுடையது. உங்களுடையதுன்னா நிறைய பேருடையது என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். ஓகேவா? ஓகே. அப்ப எங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப முக்கியமான பாயிண்ட் இது பாருங்க, ours is big. இது ஏன் இப்படி சொல்றேன் நான் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு வாக்கியம். This is your shirt, இது உங்களுடைய ஷர்ட். சாரி, this is your shirt, இது உன்னுடைய ஷர்ட் அப்படின்னு சொல்லுவோமே, இது உன்னுடைய ஷர்ட். அப்ப அவர் டக்குன்னு சொல்றாரு ours is big, எங்களுடையது பெரியது. நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்த, எங்களுடையது பெரியது. இப்ப எங்களுடைய எது பெரியது? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுடைய எது பெரியது? எங்களுடைய மூக்கா, எங்களுடைய காதா, எங்களுடைய வீடா? இல்ல. திஸ் இஸ் யுவர் ஷர்ட், இது உங்களுடைய ஷர்ட். ours is big, எங்க விட்டு பெருசு, எங்க விட்டு எது பெருசு? நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் பார்ப்போம்.
maybe Niroshini. Okay, Usna. Usna, can you switch on your mic? Oh, Niroshini is there? Kekda Niroshini. Oh, sir. Okay, Good evening, Niroshini. sir. Good evening, good evening, ma. This is your shirt. இது உங்களோட ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் சொல்றேன் ours is big. எங்க அவுட் பெருசு? எங்க அவுட் எது பெருசு இப்போ? ஷர்ட். ஷர்ட். அது சொல்லப்படுதாமா அங்க? இல்ல சார். இல்ல. அது வந்து மறைந்து இருக்கிறது. அப்போ இந்த அவர்ஸ் என்பது இரண்டு சொற்களை குறிக்கும் நிரோஷினி. என்னென்னத்தை குறிக்கும்னு சொல்ல முடியுமா? ஷர்ட். ஷர்ட்டையும் எங்களுடையது என்பதையும் குறிக்கும். அப்படித்தானே? ஓகே, இப்ப நான் சொல்றேன் என்னுடைய போன் பழையது. மை போன் இஸ் ஓல்டு. yours is new. உங்கவுட்டு புதுசு அப்படின்னு சொல்றேன். அப்போ உங்களுடையது எது புதிது? போன். போன். அப்ப yours என்பது எதை குறிக்கும்? ரெண்டு சொல் இருக்காங்க. என்ன இருக்கு? உங்களுடையது, எங்களுடைய. உங்களுடைய போன் அப்படிங்கிறது அது உள்ளுக்கு இருக்கு இல்லையா? அப்போ அவர்ஸ் என்பதற்குள்ள இப்ப அடுத்து பாருங்க, அடுத்த வாக்கியத்தை சொல்லுங்கம்மா. பாருங்க அடுத்த வாக்கியத்தை. எப்படி இருங்க நிமிஷம். அடுத்து இல்ல, நடுவில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். that is yours. இப்ப பாருங்க, this is your shirt. இது உங்களோட ஷர்ட். ours is big. எங்கவுட்டு பெருசு. எங்கவுட்டு எது பெருசு நிரோஷினி? ஷர்ட். ஷர்ட். that is ours. அந்த இருக்கு உங்களுடையது. உங்களுடையது எது அங்க இருக்கிறது? ஷர்ட். ஷர்ட். அப்ப இந்த அவர்ஸ்க்குள்ள ரெண்டு சொல் இருக்கு. என்ன சொல்? உங்களுடையது. எங்களுடைய. எங்களுடைய. உங்களுடைய ஷர்ட். ஷர்ட். அப்ப எப்பவுமே நிரோஷினிமா பொசசிவ் ப்ரோனவுனுக்குள்ள ரெண்டு சொல் அடங்கும். ஒரு பெயர் சொல்லும் அந்த உரிமையை காட்டும் சொல்லும் அடங்கும்ங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே தானே? இப்போ திடீர்னு ஒருத்தர்கிட்ட போயிட்டு நிரோஷினி, நான் யார்கிட்ட போயிட்டு சும்மா சொல்லணுமா yours is big, உங்களோட பெருசு அப்படி சொல்ல முடியுமா? அறவாங்க வரும் இல்லையா? என்ன நினைச்சு சொல்றானோ தெரியலன்னு அரைஞ்சு போடுவாங்க சில வேலை இல்லையா? அப்ப நம்ம கவனமா இருக்கணும். முதல் ஒரு வாக்கியம் சொன்னால் அதற்கு அடுத்துதான் இது வருமே ஒழிய பொசசிவ் ப்ரோனவுன் ஒண்ணு திடீர்னு வர முடியாது. ஓகேவா? திடீர்னு ஒரு வாக்கியம் வர முடியாது. கிளியராமா? ஓகே ஓகே. இப்போ இதுல நீங்க எழுதும் போது கவனமா எழுதிக்கங்க. this is your shirt. thank you நிரோஷினி. this is your shirt. ours is big. எங்களுடையது பெரியது. பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. எங்களுடைய சட்டை பெரியது. எங்களுடைய ஷர்ட் பெரியது. இறுதியில் that is yours. sorry, that is ours. அது எங்களுடையது. அது எங்களுடைய என்னது? அது எங்களுடைய ஷர்ட். ஏன்? மேல நான் ஷர்ட்டை பத்தி பேசி இருக்கனால, மேல நான் that is our pen அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா, that is your pen அப்படி சொல்லி இருந்தால் ours is big எங்கும் போது எங்களுடைய எது பெரியது? பேனை பெரியதாக இருக்கும். கிளியரா? நான் கொஞ்சம் ஸ்பீடா போறணும்னு தெரியல, இது சொல்ல வேண்டிய கதை, அதனால பாப்போம். ஏதாவது டவுட்னா எலுமாறாக ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்து பாக்குறேன். ஃபாத்திமா ரியா. ஃபாத்திமா ரியா, எனி டவுட்? சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லியிருந்தீங்க சார், ஒருத்தரை கொண்டு வந்து யுவர்ன்னு சொன்னா ஒருமை, யுவர்ஸ்ன்னு சொன்னா பன்மை. ரெண்டுக்கும் யுவர்ஸ் தான் சொன்னேன். ரெண்டுக்கும் யுவர்ஸ். அப்ப ஹர்ஸ் என்றா எப்படி சார்? ஹர்ஸ் என்றாலும் அவளுடையது அப்படின்னு பாருங்க. this is. அப்ப நிறைய गर्ल्स இருந்தாங்கடா. இல்ல, அப்ப அது வந்து தேஸ் தானேமா. நிறைய பேர் இருந்தா தேஸ் ஆயிரும் தானே. ஓகே சார். நிறைய गर्ल्स இருந்தா தேஸ் ஆயிருந்தா THEIRS ஆயிரும் இல்லையா? தேஸ் அவர்களுடையது ஆயிரும். ஓகேவா? ஓகே ஓகே, நல்ல கேள்வி. thank you மா. thank you மா. அத்தீஃபா. ஓகே அத்தீஃபா, சொல்லுங்க அத்தீஃபா. அத்தீஃபா சார், பொசசிவ் அட்ஜெக்டிவ் क्वेश्चनா வருமா? வரலாம், நோ ப்ராப்ளம். வரலாம். क्वेश्चनா வந்தாலும் நடுவுல வர மாட்டார். எதுக்கு கேட்டீங்க? பொசசிவ் அட்ஜெக்டிவா? பொசசிவ் அட்ஜெக்டிவ் நடுவுல வரும் இல்லையா? நடுவுல வரும், கடைசியில வர மாட்டார். கேள்வியா வரலாம், எல்லாமே கேள்வியா வரலாம். அந்த நான் ஏன் அப்ப சார் சப்ஜெக்ட் ப்ரோனவுனை மட்டும் ஏன் ஸ்பெஷலா சொன்னீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து கேள்வியில் வரும் போது அவருடைய இடம் மாறும். அதுதான் நான் சொன்னேன். மத்தவங்களும் கேள்வியில வரலாம். இப்ப இஸ் திஸ், இந்த இதை கூட மாத்தலாம் தானே. இஸ் அவர்ஸ் பிக் கேட்கலாம். இஸ் அவர்ஸ் பிக் அப்படி கேட்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஓகே சார். அந்த மாதிரி சார் பிரதிபெயர் சொல் என்ன? அதுதான் ப்ரோனவுன்ஸ்.
பிரதி பெயர் சொல்ங்கிறது தான் ப்ரோனவுன்ஸ். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அப்போ இது பொசசிவ் ப்ரோனவுன் வந்து கேள்விகள்ல வந்து நடுவுல வரலாம். இப்போ இத பாருங்க, இஸ் அவர்ஸ் பிக்னு கேட்கலாம் இல்லையா? இஸ் அவர்ஸ் பிக்னு கேட்கலாம். அப்போ அவரு நடுவுல வரலாம். ஓகேவா? அந்த மாதிரி நேரத்துல நடுவுல வரலாம். அதையும் நினைவு வச்சுக்கோங்க. ஓகே. பொசசிவ் ப்ரோனவுனுக்கும் பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துருவோம். பாருங்க, பொசசிவ் அட்ஜெக்டிவ் எப்பவும் ஒரு பெயர் சொல்லுடன் வரும். This is my pen. My pen is small. பாருங்க, பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் எப்பயும் ஒரு பெயர் சொல்லுடன் வரும். ஓகேவா? ஆனா பொசசிவ் ப்ரோனவுன் பாருங்க, yours is big, this is yours. பாருங்க வித்தியாசத்தை. This is my pen, இது என்னுடைய பேனை. My pen is small, எனது பேனை சிறியது. அதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ், பெயர் சொல்லோட இருக்கான்னு பாருங்க. அடுத்து yours is big, உங்களுடையது பெருசு. உங்களுடைய எது பெருசு? மேல சொல்லியிருக்கேன் நான் பென் பத்தி. அப்ப உங்களுடைய பேனை பெருசு. This is yours, இது தான் உங்களுடையது. இது உங்களுடையது எது? உங்களுடைய பேனை. அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து பெயர் சொல்லுடன் வரும். பொசசிவ் ப்ரோனவுன் வந்து பெயர் சொல் இல்லாமல் வரும். இதை நினைவு வச்சுக்கோங்க. ஃபாத்தி சொல்லுங்க. ஃபாத்தி 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 எனி டவுட்? ரிஸ்லான் ரிஸ்லான் நம்பர் குரூப்ல இதுல போட்டேன். இப்ப பாருங்க 072 நான் மெசேஜ் ஒன்று போட்டு விடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஆதில் ஆதில் சொல்லுங்க. ஆதில் 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 you can switch on your mic. ஹம்னா ஹம்னா ஆதில் சொல்லுங்க. ஆதில் ஹம்னா சார் சொல்லுங்க. ஹம்னா சார் இந்த ரைட், நான் மெசேஜ் நம்பர் போடுறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் போட்டிருக்கேன் போலவே போட்டிருக்கேனே 072202976. ஓகே ஓகே ரைட் தானே? ரைட், லாஸ்ட் பார்ட் பார்த்துருவோம். ரைட், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரொம்ப லேட் ஆகுது, இன்னொரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிருவோம். சாரி. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இல்லையா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்ஸ் என்றால் தெரிப்படைதல் அப்படின்னு அர்த்தம். ரிஃப்ளெக்ட்னா தெரிப்படைதல். இப்போ நான் கண்ணாடியில் முகத்தை பார்த்தால் என் முகம் அங்கு தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும். சில வேளை நம்ம கண்ணாடியில பார்க்கும் போது வேற முகம் தெரியும் இல்லையா? சில வேளை நம்ம கண்ணாடியில பார்க்கல வேற முகம் கண்ணாடியில தெரியும். இல்லாட்டி நம்ம கண்ணாடியில பார்க்கும் போது நம்ம பின்னுக்கு இன்னொரு முகம் தெரியும் கண்ணாடியில. அப்படியா இருந்தா ஒன்று கண்ணாடியில ஏதோ பிரச்சனை இருக்கு, இல்லாட்டி வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ரெண்டும் தேடி பார்க்கணும் இல்லையா? மசூதி கொண்டு போயிட்டு மந்திரிச்சு விடணும் அப்போ இல்லையா? முகத்தை பார்க்கிறோம் கண்ணாடியில, கண்ணாடியில வேற முகம் தெரிஞ்சாலும் பிரச்சனை தான், கூடுதலா ஒரு முகம் தெரிஞ்சாலும் பிரச்சனை தான் இல்லையா? அப்படியெல்லாம் அப்போ இப்போ ரிஃப்ளெக்ட் என்றால் இங்கு என்ன இருக்கிறதோ அது இங்கு தெரிவடைந்து தெரிய வேண்டும். ரிஃப்ளெக்ட் ஆகிறது, தெரிவடைவது. ஓகேவா? அப்போ ஒரு வாக்கியத்தில் எது எழுவாயாக இருக்கிறதோ அதுதான் தெரிவடைந்து பிரதிபிம்பமாக வாக்கியத்தில் தெரியும். ஐ இருந்தால் தான் மை செல்ஃப் யூஸ் ஆகும். வி இருந்தால் ஆர் செல்வ்ஸ். யூ இருந்தால் யுவர் செல்வ்ஸும் வரும், யுவர் செல்ஃபும் வரும். ஏன்? ஒருவராக இருந்தால் யுவர் செல்ஃப், நிறைய பேரா இருந்தா யுவர் செல்வ்ஸ். என்னன்னா சொல்லித்தாரன். ஹீயா இருந்தா ஹிம்செல்ஃப், ஷீயா இருந்தா ஹர் செல்ஃப், இட்டா இருந்தா இட் செல்ஃப், தேயா இருந்தா தெம் செல்ஃப். இப்ப இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். என்ன அர்த்தம்? மை செல்ஃப் எடுத்துக்கொண்டா என்ன அர்த்தம் சொல்லலாம்? நானே, என்னையே, எனக்கே, அப்படி அர்த்தம் வரும். அந்த மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் எழுதிக்கோங்க. நானே, என்னையே, எனக்கே, இந்த 3 அர்த்தத்தும் சொல்லலாம். நாங்களே, எங்களையே,
எங்களுக்கே, நீங்களே, உங்களுக்கே, உனக்கே, உன்னையே, இதெல்லாம் யுவர் செல்ஃப் யுவர் செல்ஃப்ஸ்க்கு வரும். ஹிம்செல்ஃப்க்கு என்ன வரும்? நீங்க எழுதி கொள்ளலாம் இல்லையா? அப்போ அவனே, அவனையே, அவனுக்கே, அவளே, அவளையே, அவளுக்கே, அதுவே, அதனையே, அதற்கே, அவர்களே, அவர்களுக்கே, அவர்களையே. எழுதி கொள்ளலாம். ஒன்று எழுதி கொண்டீங்கன்னா மத்த நீங்க எழுதி கொள்ளலாம். டைம் பீங் நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகே, என்னன்னு மட்டும் அதை மெதுவா சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உதாரணத்தை சரியா பார்த்தா உங்களுக்கு விஷயம் விளங்கும். ஐ ட்ரோ திஸ், நான் இதை வரைகிறேன், நான் இதை வரைகிறேன். பாருங்க, நான் ஒரு படம் வரைஞ்சிருக்கிறேன். யாருக்கு படம்னு தெரியுதானே? இந்த படத்தை நான் தான் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் தான் வரைஞ்சேன். யார வரைஞ்சிருக்கிறேன்? நான் என்னையே வரைந்திருக்கிறேன். நான் என்னையே வரைகிறேன். ஐ ட்ரோ மை செல்ஃப். ஆனா ட்ரீவா மாத்துனீங்கன்னா ஐ ட்ரீவ் மை செல்ஃப், நான் என்னையே வரைந்தேன். அப்ப அந்த போட்டோல இருக்கிறது யாரு? நான். ஐ ட்ரோ மை செல்ஃப், நான் என்னையே வரைகிறேன், என்னையே வரைகிறேன். ஓகேவா? நான் ஒரு பூப்படம் ஒன்று வரைகிறேன், ஒரு பூப்படம் வரைஞ்சி காட்டுறேன். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இது நீங்க வரையல, சாருக்கு வரையல, அது இவ்வளவு வரையலுமா சார்? உங்களுக்கு இவ்வளவு வரைய முடியாது சார், இவ்வளவு அழகான பூ உங்களால வரைய முடியாது சார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் சொல்றேன், இல்ல இது நானே தான் வரைஞ்சேன், நானே தான் வரைந்தேன். இந்த ரெண்டு வாக்கியத்துக்குமான வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எழுதி வச்சுக்கோங்க. ஐ ட்ரோ திஸ், நான் இதை வரைகிறேன். வேணா ட்ரீவ் ஆக்கி நான் இதை வரைந்தேன்னு போடுங்க, அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ட்ரீவ் திஸ், நான் இதை வரைந்தேன். ஐ ட்ரீவ் மை செல்ஃப். நீங்க ட்ரோன்னு போடாம ட்ரீவ்னு போட்டுங்க, ஈ போட்டுக்கோங்க ஏக்கு பதிலா. ஐ ட்ரீவ் மை செல்ஃப், நானே, சாரி என்னையே வரைந்தேன், சாரி என்னையே வரைந்தேன். அப்போ போட்டோல இருக்கிறது யாரு? நான் என்னையே தான் வரைஞ்சிருக்கிறேன். ஓகே, ஐ மைசெல்ஃப் ட்ரோவ், இல்லாட்டி ஐ மைசெல்ஃப் ட்ரீவ்னு எழுதிக்கோங்க, DREW. நானே வரைந்தேன், வேற யாரும் வரையல, அப்பா கிட்ட கொடுத்து வரையல, அம்மா கிட்ட கொடுத்து வரையல, நானே தான் வரைந்தேன், நானே வரைந்தேன். ஐ மைசெல்ஃப் ட்ரீவ். ஓகேவா? எழுதிக்கோங்க. இன்னொரு உதாரணம் பார்ப்போம், அதோட முடிச்சிடலாம். ஐ ட்ரோ திஸ், அதை ட்ரீவ்னு போட்டுக்கொண்டால் நான் இதை வரைந்தேன். ஐ ட்ரீவ் மை செல்ஃப், நான் என்னையே வரைந்தேன். ஐ மைசெல்ஃப் ட்ரீவ், நானே வரைந்தேன், வேற யாரும் வரையல, நானே தான் வரைந்தேன். ஓகேவா? இது இப்போ உங்களுக்கு வடிவேல் நினைவு வரணும். ஐ பிளேம், நான் ஏசினேன். உங்களுக்கு தெரியும் வடிவேல் ஒரு படத்துல ஏசுவார். எப்படி ஏசுவார்? இப்படி கையை வச்சுக்கிட்டு, தேவையா உனக்கு, தேவையா இது, தேவையா இப்ப சரியா, சந்தோஷமா, இப்ப தேவையா உனக்கு அப்படின்னு ஏசிக்கொள்வார் இல்லையா? யார் ஏசுறார்? அவரையே ஏசிக்கொள்கிறார். ஐ பிளேம் மை செல்ஃப், நான் வேற யாரையும் குத்தம் சொல்ல வரல, நான் என்னையே ஏசிக்கிறேன், தவறு என் மேல் உள்ளது. ஐ பிளேம் மை செல்ஃப், நான் என்னையே ஏசினேன். நான் வேற யாரு? ஒருத்தர் ஏசிக்கொண்டு இருக்கிறார், அவன் போறவங்க யாரை ஏசுற அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்ல இல்ல நான் என்னையே ஏசிக்கிறேன், நான் வேற யாரையும் ஏசல, நான் என்னையே ஏசுறேன், நான் என்னையவே ஏசினேன், வேறு யாரையும் ஏசவில்லை. இன்னொரு உதாரணம் பார்த்தா, ஐ மைசெல்ஃப் பிளேம்ட், ஐ மைசெல்ஃப் பிளேம்ட், நானே ஏசினேன், வேற யாரும் ஏசவில்லை, நானே தான் ஏசினேன். ஐ மைசெல்ஃப் பிளேம்ட், ஐ பை செல்ஃப் பிளேம், நான் தான் ஏசுறேன், வேற யாரும் ஏசல, நீங்க வேற யாரையும் ஒன்றும் பிரச்சனை பண்ண வேணாம், நான் தான் ஏசுறேன், என்ன பிரச்சனை இப்போ? ஐ மை செல்ஃப் பிளேம். சரியா எழுதிக்கோங்க. ஐ பிளேம், நான் ஏசினேன். ஐ பிளேம் மை செல்ஃப், நான் என்னையே ஏசினேன். ஐ மை செல்ஃப் பிளேம், நானே ஏசினேன், வேற யாரும் ஏசவில்லை, நானே தான் ஏசினேன். ஓகேவா? இந்த மாதிரி ஆக்டிவ் பாருங்க, நிறைய உதாரணங்கள் யோசிச்சு பாருங்க நீங்க. ஓகேவா? ரைட், நான் இந்த உதாரணத்தை தாண்டி ஓகே இத பார்க்கலாம். she herself cooked, அவளே தான் சமைத்தாள், அவளே தான் சமைச்சா. herself cooked,
she cooked for herself. அவளுக்காகவே சமைத்தாள். அதாவது வேற யாருக்காக அவ சமைக்கல, அவளுக்காகவே அவ சமைத்துக் கொண்டாள். she cooked herself for herself. she cooked by herself. she cooked by herself. அவள் தனியாகவே சமைத்தாள். கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. she herself cooked, அவளே சமைத்தாள், அவளே தான் சமைத்தாள், வேற யாரும் சமைக்கல, அவளே தான் சமைச்சாள். இதுக்கு காரணம் அவள், இந்த சமையலுக்கு காரணம் அவள். she herself cooked. she cooked for herself. அவ சமைக்கிறா, வேற யாருக்காகவும் சமைக்கிறதுல அவளே சமைத்து அவளே சாப்பிட்டுக் கொள்கிறாள். ஓகேவா? she cooked for herself. அதே ஐடியா தான் she cooked by herself. அவள் தனியாகவே சமைத்துக் கொள்கிறாள், வேற யாருடைய ஹெல்ப் எடுக்கிறது இல்ல. பை போட்டு herself போட்டால், பை போட்டு myself போட்டால் தனியாகவே என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். தனியாகவே என்ற அர்த்தத்தை கொடுக்கும். I went by myself அப்படின்னு சொன்னா, I went by myself, நானே தான் போனேன், தனியா போனேன். I went by myself, நானே தான் தனியா போனேன். பை போட்டு போட்டால் தனியாகவே என்ற அர்த்தத்தை கொடுக்கும். she herself cooked, அவளே தான் சமைத்தாள், அவ கைப்பட அவளே தான் சமைச்சா, வேற யாரும் சமைக்கல. she cooked for herself, அவள் அவளுக்காக சமைத்துக் கொள்கிறாள், நாங்க எங்களுக்காக சமைத்துக்கிறோம். she cooked for herself, அவ அவளுக்காக சமைச்சுக்கிறா. she cooked by herself, அவள் தனியாகவே சமைத்தாள், அவள் தனியாகவே சமைத்தாள். இப்ப she herself cookedங்கிறது அவள் தனியா சமைச்சாலா, வேற யாரும் ஹெல்ப் எடுத்தாலா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சமையலுக்கு பொறுப்பு அவள் அப்படிங்கிறது தான் அனுள்ள அர்த்தம். இங்கன்னா அப்படி இல்லை, by herselfனா அவளே தனியா செய்து கொண்டாள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு சின்ன உதாரணம் பார்த்துடலாம், அதை பார்த்தோன்னு பார்க்கலாம். ரைட். she lives by herself, அவள் தனியாகவே வாழ்கிறாள். she lives by herself, அவளே சம்பாரிச்சு அவளே சாப்பிட்டு அவளே வாழ்றாள். அவள் வேற யாருக்கும் பாரமாக இருப்பதில்லை, அவள் யாருக்கும் உதவியாகவும் இருப்பதில்லை. she lives by herself, அவள் தனியாகவே வாழ்கிறாள். today itself, இன்றே, இன்னைக்கே. come today itself நம்ம சொல்லுவோம் இல்லையா, come today itself, இன்னைக்கே வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. come today itself, இன்னைக்கே வாங்க. come today itself, இன்றே, இன்றுக்கே. think yourself, நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். think yourself, நீங்களே யோசிச்சு பாருங்க. நியாயமா? think yourself, நீங்களே யோசிச்சு பாருங்க. நீயே யோசித்து பார், நீயே யோசித்து பார். now itself, இப்போவே, இந்த நிமிஷமே. now itself, come now itself, இப்போவே வாங்க அப்படின்னு அர்த்தமும் இருக்கும். அவ she lives by herself, அவள் தனியாகவே வாழ்கிறாள். today itself, இன்றே. think yourself, நீங்களே யோசிச்சு பாருங்க. now itself, இப்போவே, இந்த நிமிஷமே அப்படின்னு அர்த்தம் வரும். ஓகே. சோ ப்ரோனவுன்ஸ் லிஸ்ட நீங்க கடைசியில இந்த மாதிரி எழுதி வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். இதுல ஒன்று குறையுது, ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் குறையுது. நீங்க ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனையும் சைட்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதை எழுதி இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டு வைத்துக் கொண்டால் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படிக்கிறவங்களுக்கு, O level students, grade 10 students especially, it's very easy for you. இல்லையா? இந்த மாதிரி போட்டு வச்சுக்கொண்டீங்கன்னா ஈஸியா. இதை இப்ப பார்த்து எழுத தேவையில்லை, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு அட்டவணை போட்டுக்கோங்க, அப்ப ஈஸியா இருக்கும். இன்னும் இதுல சந்தேகங்கள் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. நான் போக மாட்டேன், நான் இருப்பேன். இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் இருப்பேன். ஸோ யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ நோ ப்ராப்ளம். தட் இஸ் தி எண்ட் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். சின்னதா முடிச்சேன், ரொம்ப டீப்பா போகாமல். ஓகே. நாளை மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கும். ஓகேவா? நாளை மிக முக்கியம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பாடமாகவும் இருக்காது. இவ்வளவு நான் குயிக்கா போகவும் மாட்டேன், இன்னும் மெதுவாக படிச்சு கொடுப்பேன். இன்று நான் அந்த ரொம்ப நாளைக்கு பிறகு தொடங்கினால உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்பதனால் இந்த பாடத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த வீடியோ பாருங்க, திருப்பி பார்த்தா உங்களுக்கு விளங்கும், குறைபாடுகள் விளங்கும். நாளை மிக முக்கியமான பாடமாக இருக்கும் நம்மளுடைய பயணம் இல்லையா? வினைச்சொற்களின் பயணத்தில் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் நாளைய பாடம். ஸோ நாளை சந்திக்கலாம். டவுட் இருக்கிறவங்க இருந்து கேட்கலாம், மற்றவங்க யூ கேன் லீவ். ஓகேவா? யூ கேன் லீவ் அதர்ஸ்.
டவுட் இருக்கவங்க இருந்து கேட்கலாம். ஓகே ஓகே, டவுட் அண்ட் யுவர் கமெண்ட்ஸ் யூ கேன் பி ஹியர். மற்றவங்க போகலாம். ஜனாதிபதி உரையாற்றுவார்னு நினைக்கிறேன். இந்த கோயத்துல உரையாற்றிட்டாரோ தெரியும், முடிச்சிட்டாரோ தெரியும்.